மூன்றாவது, இந்த டொனேஷனை முஸ்லிம் லா அங்கீகரிக்கணும். இந்த டொனேஷன் எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வழிமுறைகள், எந்த ஒரு டெஃபினிஷனுமே இந்த செக்ஷன்ல கொடுக்கப்படல. இந்த முழுமையான ஆக்ட்லயுமே ஒரு தெளிவான ஒரு நடைமுறையே இல்ல. இதனாலதான் மிகவும் அதிகமான, அதாவது இந்துக்களுக்குடைய மற்ற நபர்களுக்குடைய சொத்துக்களை வக்ஃப் தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ண மிக முக்கியமான காரணம். வக்ஃப் வாரியம் ஒரு ப்ராப்பர்ட்டியை தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னா அதற்கு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம் கூட தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட் சாலிக் லபாய் வெர்சஸ் முகமது ஹனிஃபா அப்படிங்கிற கேஸ்ல ஒரு சொத்தை வக்ஃப் வாரியத்துக்கு அளிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு எவிடன்ஸா ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் பொசிஷன் கூட தேவையில்லை. நார்மலா ஒரு இம்ப்ளைடாவே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வக்ஃப் வாரியம் அந்த சொத்து தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னா அது இர்ரிவோக்கபிள். வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு சொத்து ஒரு தடவை போச்சு அப்படின்னா திரும்ப அந்த வாரியம் அந்த சொத்தை அந்த நபருக்கு திருப்பி அளிக்க முடியாது. ஏன்னா வக்ஃப் வாரியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தடவை ஒரு சொத்தை டொனேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்து அல்லாஹ்வுடையது.